திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரப்பட்டு அருகே உள்ள காம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கவேலு. இவருக்கு ஏழுமலை, சக்திவேல் என 2 மகன்கள் உள்ளனர். இருவருக்கும் திருமணமாகி தனித்தனியாக குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். தங்கவேலுவிடம் இருந்த 6 ஏக்கர் நிலத்தை முறையாக பாகப்பிரிவினை செய்யாமல் இளைய மகன் சக்திவேலுக்கு கூடுதலாகவும் மூத்த மகன் ஏழுமலைக்கு குறைவாகவும் ஒதுக்கி தந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தாம் சேர்த்து வைத்திருந்த பணத்தில் 5 லட்சம் ரூபாயை மூத்த மகன் ஏழுமலைக்கு தெரியாமல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சக்திவேலுக்கு தங்கவேலு கொடுத்ததாக தெரிகிறது. சமீப காலமாகவே ஏழுமலையின் மனைவி, மகன், மகள் ஆகியோர் மீது வெறுப்புடன் நடந்து கொண்ட தங்கவேலு அவர்கள் மீது பாசம் காட்டாமல் ஒதுக்கி வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் தந்தை தங்கவேலு மீது ஏழுமலை கடும் கோபத்தில் இருந்துள்ளார். இந்நிலையில் தந்தையை கொலை செய்ய முடிவு செய்தார் ஏழுமலை. அதன்படி கடந்த 28ஆம் தேதி இயற்கை உபாதை கழிக்க சென்ற தங்கவேலுவை ஏழுமலை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு போலீசில் சரணடைந்தார். இந்த சம்பவத்தால் தங்கவேலுவின் குடும்பம் சோகத்தில் மூழ்கியுள்ளது. 2 மகன்கள் மீதும் தமது தாத்தா பாசமாக இருந்து வந்ததாகவும் நிலத்தை அடமானம் வைத்ததால் தான் அதை பிரித்து கொடுப்பதில் காலதாமதம் ஏற்பட்டதாகவும் தங்கவேலுவின் பேத்தி தவமணி கூறியுள்ளார். அவன் சேட்டு அந்த ஏழுமலை 2 பேரும் பைசா கொடுக்காத காரணத்தால் தான். அவங்க கொடுத்துருந்தா 2 பேருக்கும் கரெக்டாக பங்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. அவன் கொடுக்காதால இவங்களுக்கும் கொடுக்க முடியல. அந்த நிலத்தையும் ஒழுங்காக பிரித்து கொடுத்துட்றேன், பைசா இருந்தால் தான் பிரித்து கொடுக்க முடியும், அதுவும் கொடுக்கல. அதனால் தாத்தா வேலை ஒன்றும் அவங்களுக்கும் புரியல. கொடுக்குறேன்பா இருப்பான்னு பொறுமையாக தான் சொல்லுனாங்க. 2 பேரும் 2 கண்ணாக தான் பார்ப்பாங்களே, வஞ்சனெலாம் பண்ண மாட்டாங்க. எங்கள் தாத்தாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இனிமேல் சாப்பிடுவாங்கன்னு நினச்சி கூட நாங்கள் பார்க்கவே இல்லை. சொத்து பிரச்சனையாக இருந்தால் ஊர் பஞ்சாயத்து மூலம் பேசி தீர்த்திருக்கலாம் எனவும், ஆனால் இதற்கு தந்தையை கொலை செய்தது மிகவும் வேதனையான விஷயம் என்றும் காம்பட்டு பகுதி மக்கள் வருத்தத்தை பதிவு செய்துள்ளனர். யாருன்னா வச்சு கூட பஞ்சாயத்து வச்சு பேசலாம். அவர் அதுவும் கேட்கல. இது கேட்டு பார்த்து அவர் கேட்கல. அதனால் அவர் இதுமாரி பண்ணிட்டாங்க. ரோட்டில் நடக்கிறதுக்கு தான் பயமாக இருக்குது. எல்லாருமே பயப்படுறாங்க, பொம்மையாட்டி ஆம்பளை எல்லாருமே. இது ஒருபுறம் இருக்க, தங்கள் பகுதியில் சொத்துக்காக இதுவரை கொலை நடந்ததில்லை எனவும், தற்போது நடந்துள்ள கொலையால் இரவு நேரங்களில் வெளியே செல்ல மிகவும் அச்சமாக உள்ளதாகவும் காம்பட்டு பகுதி மக்கள் தங்கள் அச்சத்தை தெரிவித்துள்ளனர். எங்கள் ஏரியாவில் பெரிய பரபரப்பாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் நடக்க முடியல, கொல்லிமூடிலாம் போக முடியல. அதில் இது வரைக்கும் இந்த காம்பட்டில் இது வரைக்கும் அந்த கொலை நடந்ததே இல்லை இது வரைக்கும். அதனால் பெரிய இதுவாக இருக்குது. எதிர்பார்ப்பாக நைட்டில் 6 மணிக்கு எல்லாம் நாங்கள் வீட்டுள்ள போய் பதுங்கிறதுக்கு தூங்குறதுக்கு வெளியே நடமாட முடியல. சொத்து பிரச்சனைக்காக தந்தையை மகனே கொலை செய்த சம்பவம் காம்பட்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், திருவண்ணாமலை. சென்னையின் முக்கிய பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே செயின் பறிப்பு சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வந்தன. இது தொடர்பாக போலீசாருக்கு புகார்கள் குவிந்தன. கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி அபிராமபுரம், மந்தைவெளி, தேனாம்பேட்டை, ராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 4 பெண்களிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் 20 சவரன் தங்க நகைகளை பறித்து சென்றனர். பின்னர் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை அடிப்படையாக கொண்டு செயின் பறிப்பு கொள்ளையர்களை போலீசார் தேடி வந்தனர். 3:30 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். இங்கே ஸ்ட்ரீட்டில் வரும்போதே 2 பேர் வந்தாங்க. சரி, அவங்களுக்கு போகணுமேனு வழி விட்டு நின்றேன். போயிட்டு மறுபடியும் திரும்ப வந்தாங்க. சரி, திரும்ப வராங்களே, நம்ம அங்கனுக்குள்ளே நிற்போன்னு தான் நான் அவங்களே நின்றுட்டு இருந்தேன். பூவேலே பறிச்சுட்டு போயிட்டாங்க சார். கத்துறதுக்குள்ளே அவங்க பைக்கை ரைஸ் பண்ணதுனால என்னோடய சவுண்டு யாருக்குமே கேட்கல. அந்த ஸ்ட்ரீட்டில் யாருமே இல்லை. 2 பேர் இருந்தாங்க சார். பின்னாடி உள்ளவங்க தான் இருக்குது. ஹெல்மெட்டு முன்னாடி உள்ளவங்க ஹெல்மெட் போட்டிருந்தாங்க. கடந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி திருவள்ளிக்கேணி ஆறுமுகம் தெருவைச் சேர்ந்த ஜெயந்தி பார்த்தசாரதி கோயிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் ஜெயந்தி கழுத்தில் இருந்த 13 சவரன் நகையை பறித்துவிட்டு தப்பினர். இதேபோல் கடந்த 31ஆம் தேதி ஒரே நாளில் மயிலாப்பூர், சத்திரம், அண்ணாநகர், வேப்பேரி, திருமங்கலம் உள்ளிட்ட 6 இடங்களில் 40 சவரன் நகைகளை தனியாக சென்ற பெண்களிடம் மர்ம நபர்கள் பறித்து சென்றனர். போயிட்டு இட்டுன்னு வந்துட்டேன். வரகளை தான் ரோடை தாண்டி வரகளை பைக்கில் 2 பேர் எதிர்பார்க்கல. பேகு மாட்டின்னு குழந்தை வெயிட்டாக வச்சுருக்கிறதுனால அந்த பேக் வாங்கி நான் மாட்டுறதுக்கும் அவங்க டக்குன்னு கை மட்டும் தான் வந்துச்சு நெஞ்சுக்கிட்ட. வந்த உடனே திரும்பி பார்க்கறதுக்குள்ளே செயினும் இல்லை, ஆள் அதுக்குள்ளேயே டர்ன் பண்ணி போயிட்டாங்க. அந்த மூளை கடையில் கேமராவில் பதிவாயிடுச்சு. அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்த பிறகு அதெல்லாம்
விசாரித்து எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட்டாக எழுதி அவங்களே வந்து எல்லாமே பார்த்து எல்லாம் எழுதி எல்லாத்தையும் எடுத்துன்னு போய்க்கிறாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? 2 பேர் வந்தாங்க. செயின் பறிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்ததால் தனிப்படை அமைத்த போலீசார் மர்ம நபர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு வால்டாக் சாலையில் போலீசார் தீவிர வாகன சோதனை மேற்கொண்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் வந்த 2 பேரை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் டெல்லியைச் சேர்ந்த சந்தீப் மற்றும் சஞ்சய் என்பதும் இருவரும் பல்வேறு செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. பின்னர் அவர்களிடம் போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் டெல்லியைச் சேர்ந்த 10 பேர் கொண்ட கும்பல் விமானம் மூலம் சென்னை வந்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட அதிர்ச்சி தகவல் அம்பலமானது. பெரியமேடு உள்ளிட்ட பகுதிகளில் விடுதிகளில் தங்கிய கொள்ளை கும்பல் சாலையில் தனியாக நடந்து செல்லும் பெண்களை குறிவைத்து செயின் பறிப்பில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 2 பேரின் கூட்டாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னையில் சமீப காலமாக செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்தவர்களை 10 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வந்த நிலையில் டெல்லியை சேர்ந்த 2 பேரை தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். அவர்களும் நடத்திய விசாரணையில் இதுவரை 300 சவரன் நகைகளுக்கு மேல் பறித்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். டெல்லியைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இவர்களது கூட்டாளிகளையும் விரைந்து கைது செய்து அவர்களிடமிருந்து நகைகளை பறிமுதல் செய்ய வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் ஆண்ட்ரூவுடன் மணிகண்டன். சென்னை KK நகரைச் சேர்ந்த வெங்கட்ராமன் என்பவர் கடந்த ஏப்ரல் மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அதில் தஞ்சாவூர் மாவட்டம் பந்தலூரில் உள்ள பசுபதீஸ்வரர் கோவிலில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐம்பொன் சிலைகள் காணாமல் போனதாகவும் சிலைகள் மாயமானது குறித்து மறைத்து தவறான தகவல் அளித்த அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் உரிய நடவடிக்கை எடுக்க சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் மயிலாடுதுறை இந்து அறநிலையத்துறை இணை ஆணையர் கஜேந்திரன், கும்பகோணம் உதவி ஆணையர் ஞானசேகரன், பசுபதீஸ்வரர் கோவில் அறங்காவலர்கள், கோவில் குருக்கள் உட்பட 10 பேர் சிலை கடத்தலுக்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு தனி அவருக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதன் பேரில் அவர்கள் எஃப்ஐஆர் 10 பேர் மேலே இணை ஆணையர் கஜேந்திரன், துணை ஆணையர் ஞானசேகரன், செயல் அலுவலர் காமராஜ், தலைமை எழுத்தர் ராஜா மற்றும் ட்ரஸ்டி கோயில் அறங்காவலர்கள் 2 பேர் மேலேயும் உள்ளது. இதை தவிர இந்த கோயில் நிர்வாகத்தில் உள்ள அத்தனை கோயில்களும் இது போன்ற சிலைகள் திருட்டு போயிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் உள்ளது. இந்த வழக்கில் 10 பேரும் விரைவில் கைது செய்யப்படலாம் என தகவல் வெளியாகி உள்ள நிலையில் பசுபதீஸ்வரர் கோவிலில் எந்த சிலைகளும் மாயமாகவில்லை என கோவிலில் பணியாற்றும் அறங்காவலர் தெரிவித்துள்ளார். புகார்தாரர் வெங்கட்ராமன் ஆதாயம் பெறும் நோக்கில் இதுபோன்ற புகார்களை அளித்துள்ளதாக அறங்காவலர் மனோகர் குற்றம் சாட்டியுள்ளார். கோயிலில் திருட்டு போனதாக சொல்கிறாங்க. இந்த கோயிலேருந்து எந்த விதமான 1980 இந்த சுத்தப்பட்ட கோயிலில் பாதுகாப்பு கருதி இந்த சிலைகள்லாம் கொண்டாந்து இங்கே சேர்த்தாங்க. HRNC டிபார்ட்மெண்ட் மூலயமா கொண்டாந்து சேர்த்தாங்க. இது வரைக்கும் எந்த விதமான சிலையும் இங்கேருந்து திருட்டு போனதாக வரலாறே கிடையாது. சிலை 268 சிலையும் இப்போ அதிகப்படியாக கொஞ்சம் 5 சிலையும் 273 சிலை இருக்க வழியா இதில் ஏதோ ஒரு 5 சிலை மிஸ்ஸுங்கிறாங்க. அது விசாரணைக்கு அப்புறம் தான் அதனுடைய முழு இது தெரியும். அதிகப்படியாக இருக்கிற சிலை கூட இன்னும் எங்களுடைய பாதுகாப்பில் தான் பத்திரமா இருக்க வழியா அதிகமாக இருக்குன்ட்டு இங்கே யாருமே எந்த விதமான தவறு கூட செய்யலை. இதில் இந்த வெங்கட்ராமன்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டியாஞ்சலியில் அதனுடைய இப்போ நாட்டியாஞ்சலி பந்தலூரில் ரொம்ப ஃபேமஸான இது. அவர் வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம நிறைய வசூல் பண்ணலாம் அப்படிங்கிற குறிக்கோளோடு எங்களை அணுகினார். வசூல் பண்ணி நல்லது செய்யலாம். அவர் தன்னுடைய சொந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் வர மாதிரி அதுக்கான ஏற்பாட்டில் செஞ்சார். அதுக்கு எங்களுக்கு சுத்தம் கூட விருப்பம் கிடையாது. அதனால் அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கலை. கோயிலையும் கோயில் நிர்வாக அதிகாரி மற்ற பேரையும் விசாரித்து கேட்டார். அவங்களும் ஒத்துழைக்காதனால இவர் காழ்ப்புணர்ச்சியில் எங்கே எந்த தப்பு இது பண்ணலான்னு தேவையில்லாமல் அதிகப்படியான பெட்டிஷனை போட்டு ரொம்ப கோயிலுடைய கெட்ட பேரை உண்டு பண்ணிகிட்ருக்காரு. இங்கே இவங்க சொல்கிற மாதிரி எந்த வித சிலைகளும் போகல. நாங்கள் வந்ததுலேருந்து எந்த சிலைகளும் வெளியிலையும் போகல. புதுசாக பாதுகாப்பு கொண்டு வைக்கிறோம். பாதுகாப்புக்கு தான் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டு சரியான முறையில் அங்கே இந்த விஞ்ஞான முறைப்படி அந்த கருவியெல்லாம் பொருத்தி பாதுகாப்போடு தான் இருக்குது. யாருக்கும் எந்த வித
இதுவும் இல்லாமல் இந்த சுவாமிகள் போனாலும் புறப்பாடு பண்ணாலும் பாதுகாப்பான முறையில் இது வரைக்கும் வாங்கி வைக்கிண்டு இதுக்கு எந்த ஒரு இதுவும் நடக்காமல் தப்பும் நடக்காமல் இந்த கோவில் நடந்துருக்கு. தொடர்ந்து இந்த வழக்கு குறித்து தீவிர விசாரணை நடத்தினால் மட்டுமே உண்மை நிலை தெரிய வரும் என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே தமிழகத்தில் சிலை கடத்தல் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் சிறப்பு அதிகாரியான ஐஜி பொன் மாணிக்கவேல் விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. மணிகண்டன் மற்றும் விக்னேஷ், நியூஸ் 7 தமிழ். கோவையில் இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியான சதாம் என்பவரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்தனர். கோவையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் சுப்பிரமணியபாளையம் பகுதியில் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். கொலையாளிகள் குறித்து துப்பு கிடைக்காததால் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. விசாரணையில் கோவை சாய்பாபா காலனியைச் சேர்ந்த சதாம் ஹுசேன், முபாரக் ஆகியோருக்கு கொலை வழக்கில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து கடந்த மார்ச் மாதம் முக்கிய குற்றவாளிகளுடன் தொடர்புடையதாக கருதப்பட்ட சையத் அபுதாகிரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் சசிகுமார் கொலை வழக்கில் தேடப்படும் குற்றவாளியான சதாம் ஹுசேன் கோவை கருமத்தப்பட்டியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த சிபிசிஐடி போலீசார் கோவை தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் சதாமை 16ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து அவர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். சதாம் ஹுசேன், முபாரக் ஆகியோர் இருவருக்கும் பலமுறை சம்மன் அனுப்பியும் அவர்கள் ஆஜராகவில்லை என்ற அடிப்படையில் சந்தேக குற்றவாளிகளாக சிபிசிஐடி காவல்துறையால் அறிவிக்கப்பட்டது. பின்னிட்டு இந்த வழக்கில் 22/3/2017 அன்று சையத் அபுதாகிர் என்பவர் கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்ற பிணையில் உள்ள சூழலில் 1/8/2017 அன்று உரிய தகவல் கிடைக்கப்பட்டது என்ற அடிப்படையில் தற்போது கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். திருவாரூர் அருகே கறிவிருந்தில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவரை தம்பதியர் குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள பனங்குடி கிராமத்தைச் சேர்ந்த துரை என்பவரின் கருமாதி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதே பகுதியைச் சேர்ந்த சரவணன் மற்றும் மாரிமுத்து கலந்து கொண்டனர். அப்போது இருவரும் குடி போதையில் இருந்ததால் திடீரென தகராறு ஏற்பட்டது. இதனை கண்டு அங்கிருந்தவர்கள் இருவரையும் சமாதானம் செய்து வைத்தனர். எனினும் ஆத்திரம் தீராத மாரிமுத்துவும் அவரது மனைவி கோமதியும் வீட்டில் தனியாக இருந்த சரவணனை கத்தியால் சரமாரியாக குத்தினர். இதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். பின்னர் வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய சரவணனின் மனைவி அவர் கொலை செய்யப்பட்டு கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே சரவணனை கொலை செய்த மாரிமுத்து தம்பதியர் போலீசில் சரணடைந்ததாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் அருகே மழைக்காக ஒதுங்குவது போல் நடித்து தனியாக இருந்த மூதாட்டியின் காதை அறுத்து நகை கொள்ளையடித்தவரை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே மழையில் நனைந்து வந்த நபர் ஒருவர் மூக்காயை என்பவரின் வீட்டில் ஒதுங்கியுள்ளார். பின்னர் அந்த மூதாட்டி தனியாக இருப்பதை நோட்டமிட்ட அவர் மூக்காயினுடைய காதை அறுத்து அவர் அணிந்திருந்த தங்க கம்மலை திருடிச் சென்றுள்ளார். மூக்காயி சத்தமிட்டதை கேட்ட பொதுமக்கள் அவரை மீட்டு வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் மூதாட்டியின் காதை அறுத்தவர் நத்தத்தைச் சேர்ந்த கணேஷ் என்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து தலைமறைவாக உள்ள கணேஷை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழக ஆந்திர எல்லையில் இருவேறு இடங்களில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் மாதப்பாக்கத்தில் கவரைப்பேட்டை சத்தியவேடு சாலையில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக சந்தேகத்துக்கிடமான வகையில் வந்த காரை போலீசார் வழிமறித்தனர். இதை கண்ட காரில் இருந்த 2 பேர் காரை நிறுத்திவிட்டு அங்கிருந்து தப்பினர். இதற்கிடையே காருக்கு பாதுகாப்பாக இருசக்கர வாகனத்தில் வந்த கார்த்திக், சின்னராசு ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து காரை சோதனை செய்த போது 12 செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து காருடன் செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மற்றொரு சம்பவமாக தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள ஆரம்பாக்கம் காவல் நிலையம் அருகே காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர்.
அப்போது அந்த வழியாக வந்த மினி வேனை சோதனை செய்த போது அதில் 1/2 டன் செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை கைப்பற்றிய போலீசார் ஆந்திர மாநிலம் வெங்கடகிரியைச் சேர்ந்த குருபிரசாத் என்பவரை கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்ற காரில் துப்பாக்கி மற்றும் மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏழுமலையான் கோவிலுக்கு செல்லும் 2வது மலைப்பாதன் நுழைவு வாயிலில் அலிபிரி சோதனை சாவடி உள்ளது. இந்த வழியாக செல்லும் வாகனங்கள் அனைத்தும் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மகாராஷ்டிர மாநில பதிவெண் கொண்ட காரை போலீசார் சோதனை செய்தனர். அப்போது அந்த காரில் மது பாட்டில்களும் 14 சுற்றுகள் கொண்ட தோட்டாக்களுடன் கூடிய துப்பாக்கி இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் காரில் இருந்த 2 பெண்கள் மற்றும் இளைஞர் ஒருவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது பெண் ஒருவர் துப்பாக்கி தமது கணவருடையது என்றும் அவர் மகாராஷ்டிராவில் காவல்துறையில் பணியாற்றி வருவதாகவும் கூறினார். மேலும் தமது கணவர் குடும்பத்தினருடன் பாத யாத்திரையாக திருமலைக்கு செல்வதாகவும் தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தாராபுரத்தில் ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து கழக அதிகாரி வீட்டில் நகை பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் டாக்டர் நகரில் வசித்து வருபவர் செல்லையா அரசு போக்குவரத்து கழகத்தில் தணிக்கையாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இந்நிலையில் மனைவி லீலாவதி வெளியூர் சென்றிருந்த நிலையில் செல்லையா புதிதாக கட்டிக் கொண்டிருக்கும் கட்டிடத்தை பார்வையிட சென்றார். பின்னர் அவர் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது பீரோவில் இருந்த 2,60,000 ரொக்க பணம், 1.5 சவரன் நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்துள்ளது. அதிர்ச்சியடைந்த செல்லையா போலீசில் புகார் அளித்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் வீட்டை சோதனை செய்ததில் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் பணம் மற்றும் நகையை திருடிச் சென்றது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தப்பி ஓடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை சேத்துப்பட்டில் மருத்துவமனை ஒன்றில் செல்போன்களை திருடிய மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சேத்துப்பட்டு ஸ்பர்டிங் சாலையில் மருத்துவர் மோகனபிரியா தோல் சிகிச்சை மருத்துவமனை ஒன்றை நடத்தி வருகிறார். கடந்த 27ஆம் தேதி மருத்துவமனைக்கு வந்த நபர் ஒருவர் தம்மால் வாய் பேச இயலாது என்றும் நன்கொடை வாங்க வந்துள்ளதாகவும் கூறினார். அப்பொழுது மருத்துவமனையில் இருந்த பாதுகாவலர் 1/2 மணி நேரம் கழித்து வருமாறு கூறியிருக்கிறார். பின்னர் மீண்டும் மருத்துவமனைக்கு வந்த அந்த நபர் வரவேற்பறையில் யாரும் இல்லாத நேரத்தில் அங்கிருந்த 2 செல்போன்களை திருடிச் சென்றிருக்கிறார். இதுகுறித்த புகாரின் பேரில் மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு அந்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் களக்காட்டில் பூ வியாபாரி வீட்டில் 23,000 ரூபாய் மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். களக்காடு கோவில் 10 யாதவ தெருவைச் சேர்ந்த இசக்கிமுத்து பூ வியாபாரம் செய்து வருகிறார். வீட்டை பூட்டிவிட்டு மனைவி செல்வியுடன் வழக்கம் போல் சிதம்பரபுரம் பகுதிக்கு பூ வியாபாரத்திற்காக சென்றார். பின்னர் தம்பதியினர் வீடு திரும்பிய போது கதவு திறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இருவரும் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்து 23,000 ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் தப்பியோடிய மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வீட்டின் சாவியை ஜன்னலில் வைத்துவிட்டு இசக்கிமுத்து தம்பதியை சென்றதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் நகைகளை திருடியது தெரியவந்துள்ளது. வீட்டை பூட்டி சாவியை இந்த வெளியில் ஒரு கோலப்பட்டி டப்பாக்குள்ளே போட்டு வச்சுட்டு போயிருந்தேன். போயிட்டு நாங்கள் பூவெல்லாம் விற்றுட்டு வரும்பொழுது வீட்டை வந்து பார்த்தா எல்லா லைட்டும் போட்டிருந்தது, வெளி லைட் எல்லாம் போட்டிருந்தது. திருப்பி கதவை திறந்து பார்த்தா உள்ள 2 பீரோலுமே திறந்து தான் இருந்தது. வீட்டை திருப்பி அவன் பூட்டாமல் சாவியை அதே இடத்துல போட்டுட்டு வீட்டை சும்மா கொண்டு வச்சுட்டு போயிட்டான். திரும்பி உள்ளே வந்து பார்க்கும் பொழுது இந்த பீரோலெல்லாம் திறந்து கிடந்தது. 3 கம்மல் மட்டும் காணும். கக்கூஸ் ஆவணப்படை இயக்குநர் திவ்ய பாரதிக்கு மிரட்டல் விடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை டிஜிபி அலுவலகத்தில் பெண்கள் அமைப்பினர் புகார் மனு அளித்துள்ளனர். மனித கழிவுகளை மனிதனை அள்ளுவது தொடர்பான கக்கூஸ் என்ற ஆவணப்படம் கடந்த பிப்ரவரி மாதம் வெளியானது. இந்த படம் குறிப்பிட்ட சாதியினரை மையமாக வைத்து எடுக்கப்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து இந்த படத்தின் இயக்குநர் திவ்யா பாரதிக்கு செல்போனிலும் சமூக வலைதளங்களிலும் கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் இது தொடர்பாக பெண்கள் அமைப்பினர் புகார் அளித்துள்ளனர். அரசியல் ரீதியான மிரட்டல்களும் திவ்யா பாரதிக்கும் விடுக்கப்பட்டதாகவும் மிரட்டல் விடுத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் திவ்யாவிற்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. நாங்கள் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். நான் இது எஃப்ஐஆர் வந்து அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குற வரைக்கும் போடலை, அதுக்கு முன்னால் தான் போட்டிருக்கிறாங்க.
அதுக்கு உடனடியாக ஏதாவது செய்யணும் வந்து. அப்புறம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது செஞ்சுக்கணும். சங்கரன் கோவிலில் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் கணவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் காமராஜர் நகர் 1ஆம் தெருவைச் சேர்ந்தவர் காளிராஜ். இவரது மனைவி பாப்பா. இந்த தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைகள் உள்ளன. கடந்த சில மாதங்களாகவே கணவன் மனைவி இடையே தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இருவருக்கும் தகராறு ஏற்பட்டதால் கோபித்துக் கொண்ட பாப்பா விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள தமது பெற்றோர் வீட்டுக்கு சென்று விட்டார். இதனால் மனமுடைந்த காளிராஜ் வயல்வெளிக்கு சென்று விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனி அருகே ரேஷன் கடையின் பூட்டை உடைத்து அரிசி சர்க்கரையை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள தாழையூத்தில் ரேஷன் கடை உள்ளது. இங்கு 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை வாங்கி வருகின்றனர். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு ரேஷன் கடை பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் 600 கிலோ சர்க்கரை, 200 லிட்டர் பாமாயில் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். கோவை புளியகுளம் அருகே கழிவுநீர் ஓடையில் அழுகிய நிலையில் கிடந்த ஆண் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை ராமநாதபுரம் அடுத்த புளியகுளம் சௌரிபாளையம் சாலை இடையே உள்ள பாலத்தின் கீழ் சாக்குப்பையில் சுற்றப்பட்ட நிலையில் ஆண் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சடலம் அழுகிய நிலையில் இருந்ததால் உடனடியாக அடையாளம் காண முடியவில்லை. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இறந்தவர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகர்கோவிலில் ஓய்வு பெற்ற நீதிமன்ற ஊழியர் வீட்டில் நகை உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த பொன்னப்பநாடார் காலனியைச் சேர்ந்தவர் மகாதேவன் திருவனந்தபுரம் நீதிமன்றத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தற்போது மகளுடன் வெளிநாட்டில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு இவரது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த 6 சவரன் நகை, 50,000 ரூபாய் மதிப்புள்ள டிவி மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து வீட்டின் காவலாளி அளித்த புகாரின் பேரில் கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கரூரில் பட்டப்பகலில் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து 54 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கரூரை அடுத்த தெற்கு காந்தி கிராமம் KK நகரைச் சேர்ந்தவர் இளங்கோ தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவியும் அதே பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். இருவரும் வழக்கம் போல வேலைக்கு சென்றிருந்த நிலையில் முன்பக்க கதவின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த 54 சவரன் நகைகளை திருடியுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் தப்பியோடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.